வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5ல ஃபிஃப்த்து சம் ஏபிசி சப்செட் ஆஃப் என் மற்றும் எஃப் ஃபங்க்ஷன் ஏ கோஸ் டு பி என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x+1 எனவும் மற்றும் ஜி பி டு சி ஆனது ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² எனவும் வரையறுக்கப்பட்டால் எஃப் காம்போசிஷன் ஜி மற்றும் ஜி காம்போசிஷன் எஃப்பின் வீச்சகத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கோமா. இப்போ நம்ம ப்ராப்ளத்தை எழுதுவோமா. எஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஈக்குவல் டு ஏ கோஸ் டு பி. ஸோ ஃபங்க்ஷன் என்னதுமா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x+1. அடுத்து என்னதுமா, ஜி ஈக்குவல் டு பி டு சி. ஃபங்க்ஷன் என்னது, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x². இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் மற்றும் கொஸ்டின் மார்க் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், இது கொஸ்டின் மார்க். ஓகேப்பா. இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போமா. எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ தட் இஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, x². எஃப் ஆஃப் x² எப்படி எழுதணும் பாருங்கம்மா. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், 2x+1. ஸோ எக்ஸ் கோஸ் டு எக்ஸ், இது x². அப்போ எழுதணும் 2 இன்ட்டு x²+1. பார்த்தீங்களாம்மா, இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, இங்கே x² இருக்கிற இடத்துல x². ஓகேம்மா. ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி, எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, 2x²+1. இப்போ இந்த ஃபங்க்ஷனை இப்படி y ஈக்குவல் டு 2x²+1ன்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்கான், எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸின் வீச்சகம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸின் வீச்சகம், அதை வீச்சகம் எப்படி எழுதணும் அப்படின்னா, தட் இஸ் y such that y equal to 2x²+1. here x belongs to n. ஓகேம்மா. இது எனது எஃப், இந்த ஃபங்க்ஷனை அப்படியே எழுதுகிறோம் பாருங்கள். y ஈக்குவல் டு இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரோம். y ஈக்குவல் டு 2x²+, இந்த y திஸ், x belongs to n. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்லம்மா, ஏபிசியில் உள்ள எல்லா நம்பர்ஸும் பிலாங்ஸ் சப்செட் ஆஃப் n. அப்போ என்ன செய்யலாம், x belongs to n. தென் நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான், ஜி காம்போசிஷன் எஃப். பாருங்கம்மா, ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், 2x+1. எஃப் ஆஃப் எக்ஸ் 2x+1. ஜி ஆஃப் எக்ஸ் x². இப்போ பாருங்கள், ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, 2x+1. அந்த ஃபங்க்ஷனை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எக்ஸ் கோஸ் டு x². இங்கே என்னது, 2x+1. அப்போது 2x+1 த ஹோல் ஸ்கொயர். இது பாருங்கள், a + b த ஹோல் ஸ்கொயர் இருக்கா பாருங்கள், a + b த ஹோல் ஸ்கொயர், a² + b² + 2ab. அப்போ a² என்னது, 4x²+1 + 2 × 2x+1. அப்படி தானம்மா, 2 பாருங்கள், a² ரைட்டு ப்ளஸ் b² + 2 × a. ஏங்கிறது என்னது, 2x, bங்கிறது 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4x² + 1 + 4x. ஓகேவாம்மா. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, 4x² + 4x+1. இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம். 4x² + 4x+1. ஸோ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸின் வீச்சகம், ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸின் வீச்சகம் என்னது, ஜி காம்போசிஷன் தட் இஸ் y such that y equal to 4x² + 4x+1.
ஹியர் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். ஓகேவா? நார்மல் இது வந்து ஃபார்மெட். ஓகேவா? நம்ம வீச்சகத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? நீங்கள் என்ன செய்யணும், இந்த வீடியோவை வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். நீங்கள் ஒரு நோட்டை எடுத்துக்கோங்கம்மா. நோட்டை எடுத்துகிட்டு ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து எழுதணும். ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி படிக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு லைக் கொடுக்கணும், என்ன செய்யணும், கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவாக எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஓகேம்மா? உங்களுக்கு தேவைப்பட்ட ஈவினிங் 7 to 9 வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸுக்கு டியூஷன் எடுக்க வரமா 10th. ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.